கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆலோசனை கர்த்தர். அவரிடத்தில் ஆலோசனை பெற்றால் நாம் வேறு எந்த இடத்திலும் அல்லது எந்த நபரிடத்திலும் அவ்விதமான அழகான நேர்மையான ஒரு ஆலோசனையை பெற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவு அருமையான ஆலோசனைகளை தேவன் நமக்கு தருகிறார். மனித வாழ்விலே நாம் ஒவ்வொருவருக்கும் ஆலோசனைகள் அவ்வப்போது தேவைப்படுவது சகஜம். ஆனால் பல வேளைகளிலும் நமக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட வேளைகளில் கூட நாம் கர்த்தரையும் தேட மாட்டோம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆலோசனை கர்த்தர். நாம் செய்கிற பெரிய காரியமோ சிறிய காரியமோ கர்த்தரிடத்தில் நாம் ஆலோசனை கேட்டு அவருடைய ஆலோசனையின்படி செய்வோமானால் நிச்சயமாகவே அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவே இருக்கும், நன்மையாகவே இருக்கும். நமக்காக பிறந்த இந்த பாலகனாகிய இயேசு கிறிஸ்து அவர் மிகப்பெரிய தேவன், அவர் ஆலோசனை கர்த்தர். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்று. ஹல்லேலூயா. செயலில் மட்டுமல்ல, அவர் ஆலோசனையிலும் ஆச்சரியமான தேவனாக இருக்கிறார். யோபு எழுதின புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? அதாவது யோபுடைய வாழ்க்கையிலே அநேக பெருங்காற்றுகள் வீசி ஒன்றுமில்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை கடைசி பரியந்தம் போன நிலைமையிலே அவர் இருந்தார். அப்படிப்பட்ட வேளைகளிலே அவர் அநேக வார்த்தைகளை பேசினார், தன்னுடைய நீதியை எடுத்துரைத்தார். தேவன் ஏன் இப்படி பண்ணுகிறார் என்று அநேக வார்த்தைகளை அவருடைய கலக்கத்திலே சொன்னார். அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவன் யோபுவுக்கு பெருங்காற்றிலிருந்து உத்தரவு கொடுத்தார். அவர் சொன்ன முதல் வார்த்தை, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் என்று சொல்லிவிட்டு, அதாவது கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று ஒரு சிறிய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இப்போதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? இப்படியாக அநேக கேள்விகளை அடுக்கி கொண்டே போகிறார். இதிலிருந்து அவருடைய செய்கைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், அவர் ஆலோசனையில் எவ்வளவு ஆச்சரியமானவர் என்பது நமக்கு புரியும். யோபுவை போல பல வேளைகளிலே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை சந்திக்கும் பொழுது தேவனை பற்றி அநேக சந்தேகங்களும் கேள்விகளும் நமக்கு எழும்புவதுண்டு. அப்படிப்பட்ட வார்த்தைகளினாலும் எண்ணங்களினாலும் நாம் தேவனுடைய ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிறோம். அதே யோபுதான் யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். நாம் நம்முடைய வார்த்தைகளினால் சிந்தனைகளினாலும் நம்முடைய அறியாமையினால் தேவனுடைய ஆலோசனையை நாம் அந்தகாரப்படுத்தாமல் அவருடைய ஆலோசனையை அறிந்து கொண்டு அதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு செய்வோமானால் அதே நமக்கு சால சிறந்ததாயிருக்கும். சங்கீதம் 137ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுங்க, நம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எவ்வளவு அருமையானவைகள், அவைகள் எவ்வளவு அதிகம், எண்ண போனால் அவைகள் எண்ண முடியாதவைகள் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனிடத்தில் ஆலோசனை கேட்போம், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம்.
எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தாவாக இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.